எல்லாம் நல்லபடியா நடக்கும்யா. அது சரியா? ஒரே இடத்துல ஏன் ரெண்டு பொண்ணையும் கொடுக்கறத நினைக்கும் போதுதான். அதுல என்ன தப்பு? ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள அக்கா தங்கச்சிய ஒரு நல்ல குடும்பத்தில் உள்ள அண்ணன் தம்பிக்கு கொடுக்கறதுல ஒன்னும் தப்பே கிடையாது. அப்ப அது நல்ல குடும்பங்கிற. என் புரோக்கர் தொழில 1000 பொய் சொல்லலாம், ஆனா இதுவரைக்கும் என் நாக்கு ஒரு பொய் சொன்னது கிடையாது. அப்படியா? குடும்பம்னா அதான் என் குடும்பம். குனிஞ்ச தலை நிமிராத அடக்கமான அம்மா, ஆட்டி படைக்கிற அப்பா. அப்பா சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் அம்மாவுக்கு வேத வாக்கு. அப்பா தோல்ல தான் துண்டை போட்டுப்பாரு தவிர இடுப்புல கட்டி நான் பார்த்தது கிடையாது. யார்டாவ இந்த மீனாட்சி அம்மாளை எதிர்த்து பேசுறது? தங்கச்சியை கண்ணை காட்டிட்டு அக்கால கட்டி கொடுத்தாங்கன்னு சொன்னா நான் பண்ணுமா? இல்லம்மா, சாமி சத்தியமா நான் பொண்ணு பார்த்தது இவ இல்ல, இவ தங்கச்சியதான். நீ தாலி கட்டும் போது சந்தேகம் வரல, நீ முதல் ராத்திரி சந்தோஷமா கொண்டாடும் போது சந்தேகம் வரல, மறுவீடு போறதுக்குள்ள மச்சினி உறவு தேவைப்படுதா? மானங்கட்டவனே, நீ கட்டின தாலியை எடுத்து கொடுத்தவன்னா அதுக்கு ஒரு குந்தகம் வந்ததுன்னா நான் பொம்பளையாவே இருக்க மாட்டேன். ஐயா. அம்மா. பரவாயில்லையே, வேலைக்காரனை கூட அம்மா ஐயான்னு கூப்பிடுறாங்களே. வெளியூர் ஐயா நீ? அது அவங்க புருஷன்யா, அவர் பேர் ஐயா சாமி. ஆனா மரியாதை இல்லாம அம்மா எப்போ அவங்கள ஐயான்னு கூப்பிடுவாங்க. அந்த மீனாட்சி அம்மாவுக்கும் ஐயாசாமிக்கும் 3 பிள்ளைங்க. அதுல மூத்த பிள்ளை பெரிய பாண்டி, வயசு 34. குத்தாலத்தில் தண்ணி இல்லைன்னா வெறும் பாறை மட்டும்தான் பார்த்து படிக்கும். எங்க அம்மா மட்டும் இங்க இல்லைன்னா எங்களுக்கு கொஞ்சம் இறக்கி வையா. என்னது பதனியா? உன்னை தெரியுண்டி, கல்லதானே பதனின்னு விக்கிற. சுண்ணாம்பு தடவுனா பதனி, இல்லன்னா கல்லு. தாலி கட்டினா பொண்டாட்டி, இல்லன்னா வப்பாட்டி. உனக்கு நான் எப்படி? நீ என் தம்பி தங்க பாண்டி பின்னாடி சுத்துறேன்னு தெரியும். ஏய் பாடி. அந்த தங்க பாண்டி 2வது பையன், வயசு 32. பையன் ரொம்ப யதார்த்தம். ஐயோ, இதை அடிக்காதயா, இதை அடிக்காதயா. டேய் பிரதர், தாய் குலத்தை அடிச்சா நான் தட்டி கேப்பேன்னு உனக்கு தெரியாதா? யோ, ஏன் புருஷன் தான் தண்ணி போட்டு நடிக்கிறானா? உனக்கு என்ன நடுவுல வேடிக்கை? வாயா. இப்ப அடி வாங்கினது கனவா நனவா? ஆயா வலிக்குது. நான் அடிச்சது கனவு, அந்த அம்மா என்ன அடிச்சது நனவு. அம்மா! தங்கப்பாண்டி. யசோதா நீயா? யோ, ஏயா கண்ட பொம்பளைங்க கிட்ட அடி வாங்குற? நான் வேணா இதமா புடிச்சு விடவா? ஓடி. ஐயே. அப்ப 3வது பையன் சின்ன பையனா? பையன் சின்ன பையன் இல்ல, பேர் தான் சின்ன பாண்டி, ஆனா ஆளு. ஆண்டவா, உனக்கு 1000 வேலை. அவன் விடலத்தாங்க ஒருத்தன் உன்னை கும்பிடுறான், ஆனா நான் வெடியே வச்சு கும்பிடுறேன். அந்த வெடி சத்தத்துக்காது என்ன கொஞ்சம் திருப்பி பாருப்பா. ஆமா, இது எந்த கம்பெனியோட அப்ளிகேஷன்? இது முஸ்லீம் கம்பெனிக்கான அப்ளிகேஷன். நியாயமா பார்த்தா மசூதியில வச்சு பாத்தியா ஓய் தான் அனுப்பணும். எனக்கு மசூதி கோயில் எல்லாம் ஒண்ணுதான். எப்படியோ வேலை கிடைச்சா சரி. உங்க கம்பெனில வேலை கிடைச்சா என் பிள்ளைக்கும் ஒரு வேலை வாங்கி தரணும். உங்க பையன் SLCல 7 வருஷம் ஃபெயில்ல. ஆனா பையன் புத்திசாலி. நீங்க கும்பிடுங்க, உங்களுக்காக ஸ்பெஷலா சாமி கிட்ட சொல்றேன். லேட்டா வெடிக்குது உங்க பையன். போட அடி நெசிங்கிட போகுது. ஐயோ ஐயோ, ஏதோ இந்த ஒரு ஐட்டமாவது நசுங்காம முழுசா இருக்கட்டுமே. அமைதி அமைதி. என்ன சாப்பாடு இது? எந்த வீட்டுக்காரி சாப்பிடுவா? பிச்சைக்காரன் கூட தூக்கி எறிஞ்சிடுவான். என்ன இழவு இது? சாம்பாரா சாக்கடை தண்ணியா? குடல குழப்புது. புரிஞ்சது இல்ல? உங்களை யார் சமைக்க சொன்னது? எங்க நம்ம சமையல்காரி? விதி. நான் உனக்கு வாழ்க்கப்பட்டுட்டேன். நான் வேணா வாயை மூடிட்டு சும்மா இருப்பேன். சமயக்காரி சும்மா இருப்பாளா? சரதாம் போடி. என்ன நாக்கு நீளுது அப்படின்னு உன் தொல்லை தாங்க முடியாம சொல்லிட்டு போயிட்டா. இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சேன். என்னய்யா முணுமுணுக்கிற? சமையல்ல நீ எதிர்பார்க்கிற அளவுக்கு அவ இப்பதான் நெருங்க ஆரம்பிச்சா, அதுக்குள்ள போயிட்டாளே என்ன? இந்த வளவள பேச்செல்லாம் வேண்டாம். அடுத்த வேளை சமையலுக்கு ஒரு ஆள் வேணும். வந்தா சமையல்காரியோட வாங்க, இல்லனா இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்காதீங்க. போங்க. குனிஞ்சு வேலை செய்யற சமயக்காரிக்கு நான் எங்க போவேன்? குனிஞ்சுக்கிட்டே போய் தேடுறேன். என் செல்ல மகன் சின்ன பாண்டிக்காகத்தான் நான் சமையல் செய்யறேன். இல்லன்னா எனக்கு என்ன தலையெழுத்தா இந்த வேலையெல்லாம் செய்யறதுக்கு? நினைத்ததை முடிப்பவள் நான் நான் நான். எங்க ஜாலியா சுத்திட்டு வர்றீங்க? ஜாலியா சுத்திட்டு வரல, ஜோலியா சுத்திட்டு வரேன். வா இப்படி. தெரு தெருவா அலைஞ்சு வீதி வீதியா விசாரிச்சு ஒரு அருமையான வேலைக்கார பொண்ண கொண்டாந்து இருக்கிறேன். சும்மா கிண்ணு இருக்கால. இதுக்கு முன்ன எங்க வேலை செஞ்ச?
கள்ளிக்கோட்டை ஜமீன்ல. ஆ, ஜமீனா? ஆ, அப்ப சம்பளம் ஜாஸ்தியா இருக்குமே. நான் யாரு எல்லாம் பேசி முடிச்சிட்டேன். 3 வேளை மூக்கு பிடிக்கிற மாதிரி சாப்பாடு, வருஷத்துக்கு 2 புடவை, மாசம் 100 ரூபாய் சம்பளம். உங்க வீடு எங்க? பின்னால பெருசா வீடு இருக்குதான். சரி சரி, வந்து மிளகார. வா, வா. என்னங்க சிரிக்குது? வேலை செய்யும் போது சிரிச்சுக்கிட்டே வேலை செய்யுது. தப்பு ஒண்ணும் இல்ல. என்ன மிளகார அரைக்க சொல்றேன். ஐயோ, ஐயோ, என்ன பாக்குறீங்க? ஒரு நல்ல வேலைக்காரிய வீட்டுல வைக்க முடியல. நம்ம வீட்டுல எந்த வேலைக்காரியும் தொடர்ந்து இருக்க மாட்டேங்கிறாளுவோ. பசங்களுக்கும் கழுத வயசு ஆகி போச்சு. காலாகாலத்துல நல்ல மருமகளா பார்த்து இவங்களுக்கு கட்டி வச்சா அப்புறம் அதுங்க வீட்டை பார்த்துக்கும். சரி, ஏன் கண்டிஷனையும் சொல்லிடுறேன். அந்தஸ்து, ஜாதி, குலம், கோத்திரம் இது முக்கியம். ஆமா, இந்த 2 மூதைகளும் எந்த படிப்பும் படிக்கல. நீ சொல்ற கண்டிஷனை ஒத்துக்கிட்டு இவங்களுக்கு பொண்ணு கொடுக்க யாரும் தயாரா இல்ல. புரோக்கர்கிட்ட சொல்லி இருக்கிறேன், பாப்போம். பொண்ணு சும்மா சுண்டுனா ரத்தம் வரணும், அந்த கலர் இருக்கணும். ஏங்க பொண்ணு பார்க்க போறது உங்க அண்ணனுக்கு தானே? என்ன இவனுக்கு என்ன சொன்னா? புரோக்கர் ஐயா, எனக்கும் எங்க அண்ணனுக்கும் சூப்பர் அம்சத்தோட பொண்ணு பாருங்க. கவலையே படாதீங்க, பொண்ணு உங்க அம்மா மாதிரி அழகா இருக்கும். எது என் பொண்டாட்டி மாதிரியா? வாங்க திரும்பி வீட்டுக்கு போ. பொண்ணு 2 தக்காளி பழங்க. பச்சையா பழுத்துதா? மூத்தது கொஞ்சம் பச்சை, 2வது படுபச்சை. இலையுது நல்ல பழங்க. யோ, தக்காளி பச்சையோ படுத்ததோ நசுங்காம இருந்தா அதுவே போதும். ஏ பெருசு, என்னமோ தக்காளி காலின்னு சுரக்கா வந்து வச்சுட்டு போகுது. இது அவங்க அம்மாங்க. அம்மாவா? வயசானாலும் வாலிப்பா இருக்காங்க. அப்ப வீட்டுல அவங்க வரலீங்களா? முதல்ல நாங்க பார்த்து எங்க மனசுக்கு சரின்னு பட்டுச்சுன்னா அப்புறம் அவங்க வந்து பாப்பாங்க. அதுவும் கரெக்ட் தான். பச்சையை கூப்பிடுங்க. பாமா பாமா. என்ன அங்க கொண்டு போய் கொடுக்குது? நான் எங்க இருக்கேன்? பழுத்த தக்காளி கூப்பிடுங்க. அம்மாடி ருக்மணி, நீ வாமா. திடீர்னு இருட்டான மாதிரி இருந்தது இல்ல? தம் தனனம் 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 தனனம். மாப்பிள்ளை அது இல்லம்மா, இவங்க 2 பேரு. இப்ப டிஃபன் சாப்பிடுவோம். அப்பா இது இது மட்டும் என்ன மர்மம் எல்லாம் பிடிச்சிருக்குல்ல? எனக்கு மாமியார பிடிச்சிருக்கு. எப்பா? சரி, கட்டிக்க போறவங்களே கட்டுவோம். உனக்கு யாருப்பா? எனக்கு பார்த்த இளைய பொண்ணு எனக்கு பிடிச்சிருக்குப்பா. எனக்கு இளைய பொண்ணு தான் பிடிச்சிருக்கு. அண்ணா, என் லைன்ல கிராஸ் பண்ணாத. அண்ணே, நீ மூத்த பொண்ணு தான் கட்டிக்கணும். இல்ல இல்ல, இளையவள தான் கட்டிப்பேன். எனக்கு தான் இளையவ. எனக்கு தான் இளையவ. மூத்தவ. இளையவ. மூத்தவ. இளையவ. அண்ணன் சாஞ்சிட்டாரு. இளையவன் எனக்கே தான். ஓ லைன் கிளியர். ஜாலி. என்னம்மா, மாப்பிள்ளை 2 பேரையும் பிடிச்சிருக்கா? என்ன பாத்துட்டு இருக்கீங்க? சொல்லுங்கடி. மூத்த பசங்க 2 பேரையும் பிடிக்கல, கடைசி பையனை வேணா கட்டிக்கலாம். பிரேக் பிடிக்கல, அது பிடிக்கலன்ற கப்சா வரலாம் வேணாம். எது பிடிக்கலன்னு எனக்கு தெரியும். ஏன் டிராக்டர் தள்ளி வந்த? இறங்கு. இரு வரேன். மாமா, உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு மாமா. ஏதாவது பேச, ஏன் பேச மாட்டேங்கிற? மாமா, என்னை பத்தி நினைச்சிட்டு இருந்தியா இல்லையா? வாயில் என்ன கொழுக்கட்டி அடிச்சுட்டேன்.
மாமா வாழைப்பூ மாமா. அப்பா இறங்கு. மாமா இறங்க கால் வலிக்கும். நீ இறங்கி என்ன இறக்கி விடு. சொல்ல விட மாட்டேங்குதுடா சாமி. இத புடி. பா பா பா. கை கொடு கை கொடு. இறங்கு. கை கொடு. அஸ்கஸ்க ரெண்டு கை. வா வா. ஐயோ மாமா மாமா அது பறிச்சு கொடு மாமா. எவன் வீட்டு தோப்புன்னு தெரியலையே. ஐயோ அது கேட்ட காசு கொடுத்துக்கலாம். தூக்கு. ஐயோ மாமா. வேட்டியை மடிச்சு கட்டினா தான் தூக்க முடியும். சரி சரி சீக்கிரம் சீக்கிரம். அல்லே. சூப்பர் இல்ல? எது தேன் தானே? இல்ல என்ன முழிக்கிற? சின்ன வயசுல ஒரு முறை கிராமத்துக்கு வந்தப்போ இதே மாதிரி வாழைப்பூ எடுத்து தேன் குடிக்க சொன்னேன். எனக்கு தான் ஞாபகம் மறந்து தெரியுமில. இதை எப்படியா மறந்த? ஆமா இதெல்லாம் போய் ஞாபகம் வச்சுட்டு இதை வேற வாயில வச்சுட்டு ஒண்ணும் வர மாட்டேங்குது. வாங்கின கடனை திருப்பி கொடுக்க வேணாம். நான் எப்போ உங்கள்கிட்ட கடன் வாங்கினேன்? இதுதான் கடனா? இது பாரு வட்டியோட தர திருப்பி கேட்ட கிடைக்காது. எனக்கு அசலே வேணாம். ஆள ஒரு மத்தாயே. யோ சின்னப்பாண்டி என்ன பேரை சொல்லி கூப்பிடுறேன்னு பாக்குறியா? ஒண்ணு இல்ல சும்மா செல்லமா. இப்ப நீ தப்பிச்சுட்டு ஓடினாலும் நாளைக்கு ஐயனார் கோயில் பூஜைக்கு வந்துதானே ஆகணும். அவங்க பாத்துக்கிறேன்.